அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஜிகே ஃபுல் ரிவிஷனாக குரூப் 2க்காக முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பாமனி அரசர்கள், மராத்தியர்கள், குப்தர்கள், இந்த லெசன்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கேள்விகளாக நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு தலைப்பு வாரியாக உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் யார்? குப்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். கூற்றுகளை ஆராய்க. சமுத்திரகுப்தரை பற்றி முதலில் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அதாவது மகாராஜாதி ராஜா என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் ஆவார். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வெற்றியை பற்றி கூறுகிறது. இவரின் புகழ்மிக்க தட்சிணபாதா படையெடுப்பு வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிரான இரண்டாவது படையெடுப்பாகும். தென்னிந்திய பகுதிகளின் மீதான படையெடுப்பின் மூலம் தனது மேலாண்மையை அங்கு நிறுவினார். இதுல எது சரி தவறுங்கிறத பாருங்க. ஆன்சர், அதாவது 2, 4 கூற்றுகள் சரி, 1, 3 தவறு என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று: 2ஆம் சந்திரகுப்தர் சாகரி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். காரணம், சாக ஆட்சியாளரான 3ஆம் ருத்ர சிம்மனை போரில் தோற்கடித்தார். இதற்கு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர், கூற்று காரணம் 2ம் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் சி சரியான விடை. பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? எந்த குப்தரோட ஆட்சி காலத்தில்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. தவறான இணையை தேர்க. இதுல எந்த இணை தவறானது? பிராமணர்களின் பூமி, கங்கை சமவெளி, உஜ்ஜயினி மாற்று தலைநகரம், வசுபந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலம்ங்கிறது தவறு. 2ஆம் சந்திரகுப்தர் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. ஆப்ஷன் சி தவறான இணையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. மகா சந்தி விக்கிரகா, மகா அஸ்பபதி, தண்டநாயகர், லோகபாலா, இதை பொறுத்துக. ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. மகா சந்தி விக்கிரகா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். அடுத்தவர் மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதி யாருன்னு பாருங்க. குதிரைப்படை தலைவர். தண்டநாயகா நீதித்துறை பொறுப்பு. லோகபாலாங்கிறது மாநில ஆளுநர். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பஞ்சமண்டலி எனும் குழும நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? பஞ்சமண்டலி எனும் குழும நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு ஆகும். குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் என்ன மானியம்? குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் சமய சார்பற்ற மானியம் என்பது சரி. கூற்றுகளை படித்து சரியானதை தேர்ந்தெடு. தாமோதர்பூர் செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என கூறுகிறது. ரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்பது பொருள். பல மரங்கள் வளர்ப்பது குறித்து வராக மிகரர் கூறியுள்ளார். இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்றாகும். சரியான இணையை தேர்ந்தெடுக. இது இந்த நிலம் ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின் வரும். இதுல சரியான இணை அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தினா குடியிருக்கு தகுந்த நிலம். அதே மாதிரி கிலா அப்படின்னா தரிசு நிலம் அப்படின்னு ஆகும். அடுத்த ஒன்று பாருங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததை பற்றி குறிப்பிட்டவர் யார்? தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்ததை குறிப்பிட்டவர் அமரசிம்மர் என்பது சரி. பின்வருவனவற்றுள் ஒடுக்குமுறை வரி எந்த வரி? ஆப்ஷன்ல பாருங்க. ஒடுக்குமுறை வரி எது? ஆன்சர், பலி என்பது சரியான விடை. கூற்றுகளை படித்து தவறான ஒன்றை தேர்க. விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலை செய்வோருக்கு வழங்கப்பட்டது சரி. பீகாரில் செம்பு படிவுகளும் இரும்பு படிவுகள் ராஜஸ்தானிலும் அதிக அளவில் கிடைத்தன என்பது தவறு. குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் சுரங்க தொழில் மற்றும் உலோகவியலாகும் சரி. உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன. இதுல ஆப்ஷன் பி தவறான ஒன்று. குப்தர் காலத்தில் வங்காளத்தின் கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய வணிக மையம் எது? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தாமிர லிப்தி என்பது சரியான ஒன்று. இந்தியா சீனா இடையில் உள்ள கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி யார்? இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி
பாகியான் என்பது சரி. அடுத்த ஒன்று மிருகச்சடிகம், கிருதார்ஜீனியம், காவிய தரிசனம், முத்திர ராட்சசம் யாரால் இதெல்லாம் இயற்றப்பட்டது என்பது கேள்வி. மிருகச்சடிகம் சூத்திரகர், கிருதார்ஜீனியம் பாரவி, காவிய தரிசனம் தண்டி, முத்திர ராட்சசம் விசாகதத்தரால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? பஞ்ச சித்தாந்திகா நூலின் ஆசிரியர் வராக மிகிரர் என்பது சரி. சரியான இணையை தேர்க. அஷ்டாங்க சங்கிரகம் மருத்துவத்தின் 8 பிரிவுகள், விருத்த ஜாதகம் ஜோதிட கலைக்கு அடிப்படை, விருத்த சம்ஹிதை வடமொழிய இலக்கியத்தில் சிறந்த நூல். இதுல சரியான இணை பார்த்தீங்கன்னா 3 இணைகளும் சரியான இணையாகும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. காரணம் இந்த சுவரோவியங்கள் சுவரின் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. இதற்கு சரியான விடை பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் சமஸ்கிருத சொற்களஞ்சியம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அமரகோசம் என்பது சரியான விடை. வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் பிறருக்கு தானம் செய்யவோ நிர்வாக உரிமையோ கிடையாது. இது எத்தகைய நிலக்குத்தகை வகை? இது நிலக்குத்தகையில என்ன வகை? ஆன்சர் அப்ரதா தர்மா என்பது சரியான விடை. சரியான கூற்றை தேர்க. பந்தியா கரா என்பவை இருவகை அணைக்கரைகளாகும். நாரத ஸ்மிருதி நூலில் பந்தியா கரா பற்றிய குறிப்புகள் உள்ளன. இதற்கு 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. சமண ராமாயணம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் விமலா என்பது சரியான விடை. பிரம்மஸ்புத சித்தாந்த மற்றும் கண்டகாத்தியாக ஆகிய நூல்கள் எவற்றை பற்றி கூறுகின்றன? பிரம்மஸ்புத சித்தாந்த மற்றும் கண்டகாத்தியகா நூல்கள் எவற்றை பற்றி குறிப்பிடுகின்றன? இது கணிதம், கண்டகாத்தியாக வானவியலை பற்றி குறிப்பிடும் நூல்களாகும். ஸ்ரேஷ்டி என்பவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறவர் ஒரே இடத்தில் தங்கி வணிகம் செய்வோர் ஆவார். கூற்றுகளை கவனி. நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து கூறுகிறது. தமது குழு உறுப்பினர்கள் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து நாரத ஸ்மிருதி கூறுகிறது. இதுல கூற்று 1 சரி, 2 தவறான ஒன்றாகும். திராவிட முறையின் பல கூறுகளை உள்ளடக்கிய கோவில்கள் எவ்வகையை சார்ந்தவை? ஆப்ஷன்ல பாருங்க. திராவிட முறையின் பல கூறுகளை உள்ளடக்கிய கோவில்கள். ஆன்சர் விமானத்துடன் கூடிய தட்டையான கூரையை உடைய சதுர கோவில்கள் என்பது சரி. நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பான முறையான அகழ்வாய்வு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி முறையான அகழாய்வு 1915ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தவறான இணையை தேர்க. இதுல மருந்துகள் தயாரிக்க உலோகங்களின் பயன்பாடு வராகமிகிரர். விலங்குகளுக்கான மருத்துவ நூல் ஹஸ்தியா ஆயுர்வேதா. மருந்து தயாரிக்கும் முறை நவநதிகம். இதுல தவறான இணை எதுவும் கிடையாது என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. யாருடைய ஆட்சியின் போது ஹூணர்களின் படையெடுப்பு, அதாவது ஹீனர்களின் படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது? யாருடைய ஆட்சின்னு பாருங்க. ஸ்கந்த குப்தர் ஆட்சியின் போது. அடுத்த ஒன்று பொறுத்துக. தன்வந்திரி, வராகமிகிரர், ஆரியப்பட்டர், அமரசிம்மர். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதா, ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா, அமரசிம்மர் அமரகோசா இந்த நூல்களை இயற்றியுள்ளனர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? குப்தர் காலத்து குடைவரை கோயில் ஆப்ஷன்ல பாருங்க. எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா என்பது கிடையாது. ஆப்ஷன் சி சரியான விடை. தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? இது கேட்கப்பட்ட கேள்வி. வசுபந்து என்பது சரி. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படும் பண்டைய குப்த அரசர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை. ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்துக. சமுத்திரகுப்தர், ராமகுப்தர், ஸ்ரீகுப்தர், ஸ்கந்தகுப்தர். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் முதல்ல அந்த குப்த பேரரசை தோற்றுவித்தவர். ஸ்ரீகுப்தர், அடுத்தது சமுத்திரகுப்தர், அடுத்தவர் ராமகுப்தர், கடைசி வந்து ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் சி தான் சரியான காலவரிசை. கூற்றுகளை ஆராய்க. பிதாரித்தூன் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடன் தொடர்புடையது.
மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு குமாரகுப்தருடன் தொடர்புடையது. இதில் ஒன்று சரி, 2 தவறான ஒன்றாகும். குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது கருடன் தான் குப்த பேரரசின் தேசிய சின்னமாகும். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? அது யாருடைய ஆட்சி காலம் பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். குப்தர் கால சமூக நிலைகளில் தவறான ஒன்றை தேர்க. அவங்க சமூக நிலைகளில் தவறான ஒன்று, மகளிரின் நிலைமை மேம்பட்ட முறையில் இருந்தது என்பது தவறு. சாதி முறை கடுமையாக பின்பற்றப்பட்டது. சுவேதம்பரர்களின் சமண விதிகள் எழுதப்பட்டன. பெரும்பாலான குப்த அரசர்கள் வைணவர்களாக இருந்தனர். இதெல்லாம் சரி. மகளிரின் நிலைமை மேம்பட்ட முறையில் இருந்தது என்பது தவறு. கடைசி ஒன்று, முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரியான விடை. இது ராந்தம்பூரை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? மால்வா, சித்தூர், குஜராத், அது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சரியான விடையை அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்க. ராந்தம்பூர் 1301, மால்வா 1305ஆம் ஆண்டு, சித்தூர் 1303, குஜராத் 1299 மற்றும் 1300ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். துருக்கிய பிரபுக்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஒற்றர்களை நியமித்த சுல்தான் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. துருக்கிய பிரபுகளின் நடவடிக்கைகளை கவனிக்க ஒற்றர்களை நியமித்த சுல்தான் அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. அலாவுதீன் கில்ஜி மேற்கொண்ட சீர்திருத்தங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. போதை பொருள்களின் பயன்பாடு மற்றும் சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. உழவர்களிடமிருந்து நிலவரியை நேரடியாக வசூலித்து கிராம தலைவர்களின் வரி வசூலிக்கும் உரிமையை பறித்தார். படை வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கினார். வேளாண்மைக்கென தனித்துறையை உருவாக்கினார் என்பது பொருந்தாத ஒன்றான கூற்று. ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான இணையை தேர்க. உலுக்கான் பால்பன், காசிம் மாலிக், கியாசுதீன் துக்ளக், ஜீனா கான், முகமது பின் துக்ளக். இதுல சரியான இணை ஆப்ஷன்ல பாருங்க. 3மே சரியான இணையாகும். ஆப்ஷன் டி சரியான விடை. திவான் இ அமீர் கோஹி என்பது எதனை குறிக்கிறது? திவான் இ அமீர் கோஹி என்பது எந்த துறை? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். வேளாண்மை துறை என்பது சரியான விடை. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நடைபெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க. யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நடைபெற்றது? ஆன்சர் நசூருதீன் முகமது ஷா என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. பெரோஸ் துக்ளக் தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்தார். முகமது பின் துக்ளக் அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தினார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே ஆப்ஷன் ஏ சரியான விடை. சுல்தானிய வம்சங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பாருங்க. சுல்தானிய வம்சங்கள் ஆன்சர் கரெக்ட் தான். அடிமை வம்சம், கில்ஜி, துக்ளக், சையது வம்சம் மற்றும் லோடி வம்சம் என்பது சரியான காலவரிசையாகும். சிக்கந்தர் லோடி தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? சிக்கந்தர் லோடி தலைநகரை பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றினார் என்பது சரி. முதலாம் பானிபட் போர் எந்த 2 மன்னர்களுக்கிடையே நடைபெற்றது? முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோடி மற்றும் பாபர் இடையேங்கிறது சரியான விடை. தவறானதை தேர்க. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என முகமது பின் துக்ளக் கூறினார். இதுல தவறான ஒன்று எதுன்னு பாருங்க. ஆன்சர் 2 மற்றும் மதத்தின் பரிந்துரைகளை குறித்து தாம் கவலைப்படவில்லை என முகமது பின் துக்ளக் கூறினார் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. சௌத்ரிகள் அப்படின்னா யாரு? முக்தி. ஹஸ்ம் இ கால்பு மதர்சா. இதற்கு பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. சௌத்ரிகள் வரி வசூலிப்போர். முக்தி என்பது பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர்கள். ஹஸ் இ கால்ப் என்பது சொந்த படைக்குழு. மதரசாங்கிறது கற்றுக்கொள்கிற இடம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. தாரிக் இ முபாரக் சாஹி என்பது எந்த வம்ச மன்னர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது? தாரிக் இ முபாரக் சாஹி என்பது எந்த வம்ச மன்னர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். சையது வம்சம் என்பது சரி. தரைவழியிலும் கடல் வழியிலும் நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம் சுல்தான்களின் காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என கூறியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தரைவழி கடல்வழி நிகழ்ந்த இந்தியாவின் அயல் வணிகம்
சுல்தான்களின் காலத்தில் கணிசமாக வளர்ச்சி பெற்றது என கூறியவர் இர்பான் ஹபீப் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தில்லி சுல்தானியர்கள் காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் அரேபியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சீனர்கள் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் இந்தியாவின் உற்பத்தி திறனை 6 மடங்கு அதிகரித்தது. இதுல சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று மட்டும் சரி. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி கூறும் நூல் எந்த நூல்? அரேபியரின் சிந்து படையெடுப்பு பற்றி கூறும் நூல் ஆப்ஷன்ல சச்நாமா என்பது சரியான விடை. டெல்லி சுல்தான்களின் கால பெண்களின் நிலை பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்க. இந்து உயர்குடி பெண்கள் கல்வி அறிவு பெறுவது அவமானமாக கருதப்பட்டது. இஸ்லாமிய பெண்கள் சொத்துரிமை பெற உரிமை இருந்தது. சதி வழக்கம் இஸ்லாமிய மரபில் அறியப்பட்டிருக்கவில்லை. இதுல தவறான கூற்று எதுவும் இல்லை என்பதுதான் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. பால்பன் கல்லறை, செயற்கை ஏரி, அலை தர்வாசா, கியாசுதீன் கல்லறை அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பால்பன் கல்லறை முதல் மெய்யான வளைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயற்கை ஏரி கியாசுதீன் துக்ளக் மற்றும் முகமது பின் துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்டது. அலை தர்வாசா முதல் உண்மையான கவிதை. கியாசுதீன் கல்லறை கவிகளை உடைய சாய்வு சுவர் அமைப்பு. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். தகவல்களை படித்து விடையளி. குவாத் உல் இஸ்லாம் மசூதி குத்புதி ஐபக்கால் கட்டப்பட்டது. இம்மசூதியின் நுழைவாயிலான அலை தர்வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். இதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. சரியான இணையை தேர்க. பிர்போதன் இசைக்கலைஞர், ராக்தர்பன், அலாவுதீன் கில்ஜி, நுஸ்ரத் காட்டன் நடனக்காரர், மிர் அப்ரோஸ், கியாசுதீன் துக்ளக். இதுல சரியான இணை ஆன்சர் கரெக்டு தான். பிர்போதன் இசைக்கலைஞர் என்பது சரியான விடை. குதுப் மினாரில் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டவர் யார்? ஆப்ஷன் அப்படி பாருங்க. குதுப் மினாரில் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டவர் பெரோசா துக்ளக் என்பது சரியான விடை. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என, அதாவது இந்திய இசை வந்து உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என அறிவித்தவர் ஆன்சர் கரெக்டு தான். அமீர் குஸ்ரு என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்ந்து தவறான ஒன்றை தேர்க. பவாய் துல் பவாத் என்பது அமீர் ஹாசன் தொகுத்த நிசாமுதீன் அபுலியாவின் உரையாடலாகும். அடுத்தது பாருங்க. பாலம் பாவோலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஜைன விலாஸ் என்பது காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூல். அமீர் குஸ்ரு பாரசீக உரைநடையின் தந்தையாக விளங்கினார் என்பது இதுல கொடுக்கப்பட்ட கூற்றுல தவறான ஒன்று. மிப்தா உல் புதா நூல் எதை பற்றியது? மிப்தா உல் புதா இந்த நூல் எதை பற்றியது? ஆப்ஷன்ல ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள் பற்றியது என்பது சரியான விடை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 40 முறையை உருவாக்கியவர் இல்துமிஸ். சகல்கானி முறையை உருவாக்கியவர் பால்பன். ஆப்ஷன்ல இதுல 40 முறையை உருவாக்கியவர் இல்துமிஸ் என்பது மட்டும் சரியான விடை. அரசு பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க ஆலம்சா. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரஷ்யா சுல்தானாவை பற்றி குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி யார்? வெளிநாட்டு பயணி இபின் பதூதா என்பது சரியான விடை. புத்திசாலி மற்றும் நேர்மையான நிர்வாகி என்ற பெயரெடுத்த அடிமை வம்ச சுல்தான் யார்? அவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. இல்துமிஸ் பற்றி. இல்துமிஸ் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாவார். சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் அடிப்படை நாணயங்களை அறிமுகம் செய்தார். தில்லியில் 234 அடி உயரமுள்ள குதுப் மினாரை கட்டி முடித்தார். செங்கிஸ்கானை எதிர்த்த மத்திய ஆசியாவின் கவாரிஸ்மி ஷா ஜலாலுதீனுக்கு இவர் ஆதரவு அளிக்கவில்லை. இதுல இந்த கூற்றுல எது சரின்னு பாருங்க. 1, 2, 4 சரி. 234 அடி உயரமுள்ள குதுப் மினாரை கட்டி முடித்தார் என்பது தவறான ஒன்று. அடுத்த கேள்வி. கூற்று. இல்துமிஸின் ஆட்சிக்கு பிறகு அவரின் மகன், பேரன், மகள் என 10 ஆண்டுகளுக்குள் பலரும் ஆட்சி புரிந்தனர். காரணம் அடிமை வம்ச மரபுகள் பலவீனமாக இருந்தது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. தவறான இணையை தேர்க. அமீர் இ அகூர் குதிரைலாய பணித்துறை தலைவர். மப்ரூசி அப்படின்னா குத்தகையில்லா நிலங்கள். நயிப் இ முல்க் ஆட்சி அதிகார பிரதிநிதி.
ஆரம் ஷா இல்துமிஸின் மகன் என்பது தவறான இணையாகும். கீழ்கண்ட கூற்றுகளுடன் பொருந்தும் சுல்தானை தேர்க. லாக்பக்ஸ் என அழைக்கப்பட்டவர் ஹசன் நிசாமி என்ற அறிஞரை ஆதரித்தவர். இவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், குத்புதி ஐபக் என்பது சரியான விடை. அலாவுதீன் கில்ஜி காலத்தின் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் யார்? தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் மாலிகாபூர் என்பது சரியான விடை. சுல்தானின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அந்த நிலங்களின் பெயர் ஆன்சர் காலிசா என அழைக்கப்பட்டது. சரியான இணைகளை தேர்க. திவானி இன்சா போக்குவரத்து துறை, திவானி அர்சனா இராணுவத்துறை, திவானி விசாரத் நிதித்துறை. இதில் சரியான இணை எது? இதில் 3 இணைகளும் சரியானது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான நினைவிடம் என கூறியவர் யார்? தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான நினைவிடம் என கூறியவர் லேன்பூல் என்பது சரியான விடை. இஸ்லாமிய கட்டடக்கலையின் பொக்கிச ரத்தினம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க, பொக்கிச ரத்தினம் என அழைக்கப்படுவது அலை தர்வாசா என்பது சரியான விடை. அடிமைகளை பராமரிப்பதற்கென புதிய துறைகளை உருவாக்கிய சுல்தான் யார்? அந்த சுல்தான் பிரோசோ துக்ளக் என்பது சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வம்சங்களில் குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் எந்த வம்சம்? குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் கில்ஜி வம்சம் என்பது சரியான விடை. அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? கடைசி கேள்வி, அடிமையின் அடிமை யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் என்பது சரியான விடை. அவுரங்கசீப் தன் தந்தை ஷாஜஹானை கைது செய்து அரண்மனை காவலில் வைத்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன் அப்படி பாருங்க, 1658 ஆண்டு என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. முகலாயர்கள் உண்டி சராய்கள்னா என்ன, கர்கானா, பஞ்சாரா, இதெல்லாம் வந்து என்னங்கிறத அப்படியே ஆப்ஷன்ல பாட்டே வாங்க. உண்டி அப்படிங்கிறது கடன் பத்திரம், சராய்கள் ஓய்வு விடுதி, கர்கானா தொழிற்கூடம், பஞ்சாரா என்பது வணிக குழுக்களை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. பாபரின் ஆப்கானியர்களுக்கு எதிரான இறுதிப் போர் எந்த போர்? பாபரின் ஆப்கானியர்களுக்கு எதிரான இறுதிப் போர் காக்ரா போர் என்பது சரியான விடை. பின்வரும் சரியான வரிசையை காண்க. முகலாய பேரரசு, அரசு, சுபா, பர்கானா, சர்க்கார், கிராமம். இதில் சரியான வரிசை அப்படி ஆப்ஷனில் பாட்டே வாங்க. ஆன்சர் அரசு, சுபா, சர்க்கார், பர்கானா, கிராமம் என்பது அந்த முகலாய நிர்வாகத்தில் வரிசையாக வருவது. பாஸ்கராச்சாரியார் எந்த முகலாய அவைக்கள புலவராக இருந்தார்? பாஸ்கராச்சாரியார் அவர் அக்பரோட அவைக்கள புலவராக விளங்கினார். சிர்சா கால நெடுஞ்சாலைகளை சரியாக இணைக்கவும், அதாவது ஆரம்பம் முடிவு, சிந்திலிருந்து எது வரைக்கும், லாகூர் குஜராத் துறைமுகத்திலிருந்து எது வரைக்கும், குஜராத் துறைமுகத்திலிருந்து எது வரைக்கும், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சிந்து வந்து சோனார்கன், அடுத்தது ஒன்று சிந்துங்கிறது சோனார்கன், லாகூர் முல்தான், அடுத்தது குஜராத் துறைமுகம் ஜோத்பூர், குஜராத் துறைமுகத்திலிருந்து ஆக்ரா. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று காரணம். கூற்று பாருங்க, அக்பர் ஆம்பர், பிக்கானீர், ஜெய்சால்மர் ஆகிய ராஜபுத்திர இளவரசிகளை மணந்தார். காரணம், அக்பரின் ராஜபுத்திர கொள்கை அவருக்கு நன்மை அளித்தது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சிர்சா போர் புரியாமலே அவரிடம் வீழ்ந்த பகுதி எந்த பகுதி? ஆப்ஷன்ல பாருங்க, சிர்சா போர் புரியாமல் அவரிடம் வீழ்ந்த பகுதி மாலவம் என்பது சரி. வெடிமருந்து ஐரோப்பாவை எந்த நூற்றாண்டில் வந்தடைந்தது? வெடிமருந்து ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை. முகலாயர் கால சமுதாயம் தவறான இணையை தேர்க. ஹக்கீம் மருத்துவர், ஷேக் சதாஸ் அந்நிய முஸ்லிம்கள், முக்காடம் கிராம தலைவர், லங்கோடு கோவணம். இதுல முகலாயர் கால சமுதாயத்துல தவறான இணை ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் 2, அதாவது ஷேக் சதாஸ் என்பது அந்நிய முஸ்லிம்கள் என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக.
இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. திவானி விசாரத் அப்படின்னா என்ன? திவானி இ ரசாலத், திவானி இ ஆரிஸ், திவானி இ இன்சா. இதற்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். திவானி இ விசாரத் வரவு செலவு பொறுப்பாளர், திவானி இ ரசாலத் வெளியுறவு மற்றும் தூதரக செயலாளர், திவானி இ ஆரிஸ் இராணுவ பொறுப்பாளர். அடுத்தது பார்த்தீங்கன்னா திவானி இ இன்சா என்பது இன்சா வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆணை மற்றும் கடித போக்குவரத்து. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஜஹாங்கீரின் மனைவி மெஹருநிசா அப்படிங்கிறவர் எந்த இதை சார்ந்தவர்? மெஹருநிசா பாரசீகம் என்பது சரியான விடை. ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர் யார்? ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் பெர்னியர், மனுச்சி, தவார்னியர் மேற்கண்ட அனைவரும் வந்து இந்தியாவிற்கு வந்தனர் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. அவுரங்கசீப் காலத்தில் நியமிக்கப்பட்ட முதாசிபுகள் என்ற உயர் அதிகாரம் படைத்தவர்களின் முக்கிய பணி என்ன? ஆப்ஷனில் பாருங்க. அவங்களோட முக்கிய பணி இந்தியாவை ஒரு இஸ்லாமிய அரசாக மாற்றுவது, தக்கான கொள்கையின் போது ஆலோசனை வழங்கியது, ஒழுக்க நெறிகளை நடைமுறைப்படுத்தியது, வீர சிவாஜியின் நடவடிக்கைகளை கண்காணித்தது. இதில் முக்கியமான பணி பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறிகளை நடைமுறைப்படுத்தியது என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ராமாயண மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பெய்சி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 வருடங்கள். ஜிசியா வரி ரத்து, தீன் இலாகி, இபாதத் கானா, கால்திகாட் போர் இதெல்லாம் நடைபெற்ற ஆண்டுகள். ஆன்சர் ஜிசியா வரி ரத்து 1564, தீன் இலாகி 1582, இபாதத் கானா 1575, கால்திகாட் போர் 1576. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அக்பர் காஷ்மீரை எப்போது கைப்பற்றினார்? எந்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷனில் 1586ஆம் ஆண்டு கைப்பற்றினார் என்பது சரி. கிண்டால் கிளர்ச்சி செய்ததாக தகவல் ஹுமாயூன் எந்த பகுதியை அடைந்த போது வந்தது? கிண்டால் கிளர்ச்சி செய்ததாக தகவல் ஹுமாயூன் எந்த பகுதியை அடைந்த போது? ஆன்சர் கரெக்டு தான், கவுர் பகுதி. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கீழ்கண்டவற்றை ஆராய்க. கூற்று: ஹுமாயூன் 10 ஆண்டுகளுக்கு பின்பு டெல்லியை கைப்பற்றிய அரசரானார். காரணம்: பாரசீக மன்னரின் துணையோடு ஹுமாயூன் காம்ரானிடமிருந்து காபூல் மற்றும் காந்தகாரை திரும்ப பெற்றார். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் அதாவது கரெக்டு தான். காரணம் தவறு, ஆனால் கூற்று தவறு, காரணம் வந்து சரியானது என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஷெர்ஷா தனது கல்லறை மாடத்தை எந்த இடத்தில் கட்டினார்? இது முக்கியமான கேள்வி. அவர் கட்டிய இடம் சசாரம் என்பது சரியான விடை. அவுரங்கசீப் நிறுத்திய சிரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளாத வரி எந்த வரி? அந்த வரி பார்த்தீங்கன்னா அப்வாப் வரி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. தௌரோ, கன்னாசி போர், ஷெர்ஷா இறப்பு. சௌசா போர் 1539, தௌரா 1532ஆம் ஆண்டு, கன்னாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1545, ஷெர்ஷா இறப்பு 1540. இதில் கன்னாசி போர் 1540, ஷெர்ஷா இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1545. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஹுமாயூன் எந்த மொழியில் பல கவிதைகளை புனைந்தார்? எந்த மொழின்னு பாருங்க. பாரசீக மொழி என்பது சரி. கூற்று: சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். கூற்று 2 பாருங்க. மீர் சமான் என்பவர் தலைமை தளபதி, வசீர் என்பது வருவாய்த்துறை. கூற்று 4 வக்கீல் பிரதம மந்திரி. இதில் எது சரி அப்படின்னு பாருங்க. 1, 3, 4 சரி, 2 வந்து தவறான ஒன்று. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. புகையிலை மற்றும் மக்காச்சோளம் எந்த நூற்றாண்டில் அறிமுகமானது? அந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. கால்டிகாட் போர், ராந்தம்பூர், சித்தூர், சிந்து படையெடுப்புகள். இது அக்பருடன் தொடர்புடையது. அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. கால்டிகாட் போர் 1576, ராந்தம்பூர் 1569, அடுத்தது சித்தூர் 1568, சிந்து வந்து 1591. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். குரு தேஜ் பகதூரை கொன்று கிளர்ச்சியை அடக்கிய முகலாய அரசர் யார்?
ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. குரு தேஜ் பகதூரை கொன்று கிளர்ச்சி அடக்கிய முகலாய அரசர் அவுரங்கசீப் என்பது சரியான விடை. அடுத்தது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. சந்தேரி போர், காக்ரா போர், கான்வா போர். இதற்கு பானிபட் போர் 1526, சந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529, அடுத்தது கான்வா போர் 1527. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அரியணை மலர்படுக்கை அல்ல என்பதை உணர்ந்த முகலாய மன்னர் யார்? அரியணை மலர்படுக்கை கிடையாது என்பதை உணர்ந்த முகலாய மன்னர் ஹுமாயூன் ஆவார். கூற்று தீன்பனா என்னும் புதிய நகரை ஹுமாயூன் நிர்மாணித்தார். காரணம் ஹுமாயூன் நாடோடி வாழ்க்கைக்கு காரணமாக அமைந்தது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. அதற்குரிய சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஜார்ஜ் சத்னாமியர் சீக்கியர் கழகம் அவுரங்கசீப்பின் காலத்தில் நடைபெற்றது. மதுரா பகுதி ஹரியானா பகுதியில் அவுரங்கசீப் காலத்தில் கழகம் நடைபெற்றது. இதற்கு 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பொறுத்துக. அக்பர் அவையில் ஓவியர் யாரு? இசை மேதை யாரு? கதையாசிரியர் யாரு? நூலாசிரியர் யாரு? ஆன்சர் அப்படி பார்த்தலாம். ஓவியர் தஸ்வந்த், அடுத்தவர் இசை மேதை தான்சேன், கதையாசிரியர் பீர்பால், நூலாசிரியர் அபுல் பாசல். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சேத்தக் என்பது எதன் பெயர்? சேத்தக் அப்படின்னா எதனுடைய பெயர் அப்படின்னு பாருங்க. குதிரையினுடைய பெயராகும். பைரம் கான் ஹெமுவை 2ஆம் பானிபட் போர்க்களத்தில் 1556 கொன்றார். காரணம் சூர் வம்சத்தை சார்ந்த ஹெமு ஜோக்பூரை கைப்பற்றினார். இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சரியான விடை கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். லால் குயிலாவை கட்டியவர் யார்? லால் குயிலா இதை கட்டியவர் ஆப்ஷன்ல பாருங்க ஷாஜகான் என்பது சரியான விடை. உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுவது பாபர் நாமா என்பது சரியான விடை. குரு அர்ஜன் சிங்கை கொன்றது யார்? ஆப்ஷன்ல குரு அர்ஜன் சிங்கை கொன்றது ஜஹாங்கீர் என்பது சரியான விடை. முகலாய பேரரசு சிதைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது எது? சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்களின் முஸ்லிம்களுக்கு எதிரான கிளர்ச்சி, 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூர் கொலை, 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங் கால்சா என்ற இராணுவ அமைப்பை உருவாக்கியது, தக்கான புற்றுநோய் அவுரங்கசீப்பை அளித்தது. இதுல சரியான என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கான புற்றுநோய் அவுரங்கசீப்பை அளித்தது என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அதாவது கூற்று 4. கூற்று அக்பர் மத சகிப்புத்தன்மை கொண்ட மன்னராக இருந்தார். காரணம் அக்பரின் தந்தை சன்னி மத பிரிவை சார்ந்தவர், தாயார் சியா பிரிவை சார்ந்தவர். அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான் சியா பிரிவையும், அக்பரின் ஆசிரியர் ஷேக் முபாரக் சியா பிரிவையும் சார்ந்தவர். இதற்கு கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. யார் காலத்தில் ஜப்தி முறை தக்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பெற்றது? கடைசி கேள்வி. ஜப்தி முறை தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பெற்றது யார் காலத்தில்? ஆன்சர் கரெக்ட் தான், ஷாஜகான் காலத்தில் என்பது சரியான விடை. தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வெங்கோஜி என்பது சரி. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார்? இது வந்து சிவாஜியை பற்றி இப்படி சொல்லியிருப்பாரு. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் கான் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. சிவாஜியை வீழ்த்தவும் பீஜப்பூரை இணைக்கவும் ஆம்பூர் நாட்டு இளவரசர் ஜெய்சிங்கை அவுரங்கசீப் அனுப்பினார். அப்போது தக்காணத்தின் ஆளுநராக ஜெயிஸ்ட் கான் விளங்கினார். புரந்தர் உடன்படிக்கையானது சிவாஜி மற்றும் ஜெய்சிங் இடையே கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கை மூலம் பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ சிவாஜி ஒப்புக்கொண்டார். இதுல எது சரி தவறுன்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான். 1, 3, 4 கூற்றுகள் சரியான ஒன்று. சிவாஜி அமைத்த அமைச்சர்கள் குழுவின் பெயர் மற்றும் அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன? இது நம்மளுக்கு பார்த்துருப்போம். அஷ்ட பிரதான் 8 அமைச்சர்கள் என்பது சரியான விடை. முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல
முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் இளவரசர் மூவாசம் என்பது சரியான விடை. கால வரிசை படுத்துக. தாதாஜி கொண்டதேவ் மரணம் எப்போ, சிவாஜி முடிசூட்டல், புரந்தர் உடன்படிக்கை, முதல் சூரத் துறைமுக தாக்குதல். இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் மரணம், அடுத்தது முதல் சூரத் துறைமுக தாக்குதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜி முடிசூடல். ஆப்ஷன் சி சரியான காலவரிசையாகும். தஞ்சை மராத்தியர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த பகுதி, இது ஒரு முக்கியமான கேள்வி, செஞ்சி என்பது சரியான விடை. சாம்பாஜிக்கு தண்டனை அளிப்பது அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்ததற்கான காரணத்தை கண்டறிக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு அளித்ததற்காக என்பது சரியான விடை. பொறுத்துக. சுமந்த்னா யாரு, சுருனாவிஸ், தனத்யாக்ஸா, சாரி நௌபத். இது முகலாயர்கள் மராத்தியர்கள் ரிலேட்டடா. ஆப்ஷன் கரெக்ட் தான். அதாவது சுமந்த்ங்கிறது வெளியுறவு செயலர், கருணாவிஸ் உள்துறை செயலர், தனத்யாக்ஸா மத தலைவர், சாரி நௌபத் என்பவர் தலைமை தளபதி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 8 மாகாணங்களாக பிரித்தார் என்பது தவறுதான். மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் வைசிராய் அரச பிரதிநிதியாக விளங்கினார். இதுல ஆப்ஷன் சி கூற்று 2 மற்றும் 3 சரியானது. மராத்தியர் கால அரச நடைமுறைகளின் தவறான ஒன்றை தேர்க. இதுல ஜாகிர் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது என்பது தவறு. அனைத்து அதிகாரிகளுக்கும் பணம் ரொக்கமாக வழங்கப்பட்டது. எந்த பதவியும் பரம்பரையானதில்லை. கிராமமானது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகு. இதெல்லாம் சரி. ஜாகிர் வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். மராத்தியர் பெற்ற 1/4 பங்கு வருவாயின் பெயர் என்ன? அந்த வருவாய் பெயர் பார்த்தீங்கன்னா சவுத் வரி என்பது சரியான விடை. தேசாய்கள் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தேசாய் மற்றும் தேஸ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் சர்தேஸ்முக் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? முகலாயர் ஆட்சி நிர்வாகத்துல இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் சாஜிர் மஸ்லிம் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. கூற்று மன்னர் சாஹி பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாக நியமித்தார். காரணம் மன்னர் சாகு அரியணை ஏறிய பிறகு பல வழிகளில் அவருக்கு ஆதரவளித்தார். இதற்கு ஆப்ஷன் கூற்று காரணம் 2ம் சரி. மன்னர்களை காலவரிசைப்படுத்துக. பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், மாதவராவ். இதுல சரியான காலவரிசை என்ன? இதுல பாலாஜி விஸ்வநாத், அடுத்தவர் முதலாம் பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ், மாதவராவ் என்பது சரியான காலவரிசை. ஆப்ஷன் சி சரியான விடை. தவறான இணையை தேர்க. 3வது பானிபட் போர் 1761, நாதிர் ஷா தாக்குதல் தொடக்கம் 1739, பிளாசி போர் 1757, உத்கிர் போர் 1748 என்பது தவறான இணை. சதாசிவராவ் யாரை மன்னராக அறிவித்தார்? ஆப்ஷன்ல பாருங்க. 2ஆம் ஷா ஆலம் அவரை தான் சதாசிவராவ் மன்னராக அறிவித்தார். 3ஆம் பானிபட் போரின் விளைவுகளை ஆராய்க. இதுல 1761 பிப்ரவரி 14 நடைபெற்றது என்பது தவறு. இப்போரில் மராத்தியரின் இராணுவம் முற்றிலும் அழிந்தது. அப்தலி 2ஆம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார். இதற்கு ஆப்ஷன் பி கூற்று 2, 3 சரியான விடை. கூற்று 3ஆம் பானிபட் போரில் மராத்தியர்களுக்கு வங்காளத்தை சார்ந்த சிராஜ் உத்தவ்லா உதவினார். காரணம் பிளாசி போரின் போது சிராஜ் உத்தவ்லாவிற்கு மராத்தியர்கள் உதவினர். இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் தவறு என்பது சரியான விடை. கடைசி பேஷ்வா யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. கடைசி பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் என்பது சரியான விடை. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? அவர் ஆப்ஷன்ல பெண்டிங் பிரபு என்பது சரியான விடை. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய சரியான விடை பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. சரியான இணையை தேர்க. இதுல முதல் ஆங்கிலேய மராத்திய போரின் பேசின் ஒப்பந்தம், துணைப்படை திட்டம்,
டல்கௌசி பிரபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் பூனா ஒப்பந்தம் என்பது சரியான இணை. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் சால்வை உடன்படிக்கை இதெல்லாம் தவறான ஒன்று. எந்த போரின் விளைவாக மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது? அது எந்த போர்னு பாருங்க. 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொறுத்துக காதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்கூன்கள், பேஸ்வா, அமந்தா. ஆப்ஷனில் அப்படியே பாருங்க. காதி என்பது அளவுகோல், கர்கூன்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள், பேஸ்வா பாரசீக பட்டம், அமந்தா என்பது சடங்குகள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே மாவட்டங்களில் பேஸ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கினர். மம்லத்தார் மற்றும் காமவிஸ்தார் ஆகியோர் இவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பவர்களாக விளங்கினர். இதுல 1, 2 இரண்டுமே தவறான ஒன்று என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சரியான இணைகளை தேர்க. இதுல ரசத் என்பது முன்பணம் பட்டேல் காவல்துறை அதிகாரி என்பது தவறு. குல்கர் கர்ணி கணக்காளரை குறிக்கும். மகர்ங்கிறது கிராம சேவகர்கள். இதுல சரியான இணை 1 மற்றும் 3 என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று அனைத்து தனியார் நாணய தொழிற்சாலைகளும் 1766 மூடப்பட்டது. காரணம் நாணய தரநிலையில் தனியார் நிறுவனங்கள் முறைகேடாக நடந்து கொண்டன. இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க. கூற்று தவறு, காரணம் சரி என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பேஸ்வாக்களின் இராணுவ முறைகளில் தவறான ஒன்று எது? இதெல்லாம் அப்படி பாருங்க. சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஸ்வாக்கள் பின்பற்றினர் என்பது தவறு. முகலாய இராணுவத்தை போன்று குதிரைப்படைக்கு முக்கியத்துவம் அளித்தனர். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் படை வீரர்களை தேர்ந்தெடுத்தனர். இவர்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்களின் படை வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதுல சிவாஜி பின்பற்றிய இராணுவ அமைப்பின் முக்கிய அம்சங்களை பேஸ்வாக்கள் பின்பற்றினர் என்பது தவறான ஒன்றாகும். கடற்படை தளங்களை நிறுவிய பேஸ்வா யார்? ஆப்ஷன்ல பாருங்க. பாலாஜி விஸ்வநாத் என்பது சரியான விடை. தஞ்சாவூரில் கிறிஸ்துவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதல் நவீன பொது பள்ளியை நிறுவியவர் யார்? அவர் தஞ்சாவூர்னாவே 2ஆம் சரபோஜி தான் நிறைய பண்ணியிருப்பாரு. 2ஆம் சரபோஜி யாரையின் கல்வியின் முன்னோடியாக கருதினார்? அவர் யாரு? ஆப்ஷன்ல பாருங்க. CS ஜான் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. 2ஆம் சரபோஜி தஞ்சை சரஸ்வதி மகால் 2ஆம் சரபோஜியால் கட்டப்பட்டு நாயக்க மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது. தன்வந்திரி மகால் என்பது மூலிகை மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனமாகும். 16 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை செஞ்சியில் அமைத்தார். இதுல சரபோஜி தொடர்பானது பார்த்தீங்கன்னா 2 சரி. அதாவது தன்வந்திரி மகால் என்பது சரி. 1, 3, 4 வந்து தவறான கூற்றாகும். சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படையலகின் தலைவராக விளங்கியவர் யார்? மிகச்சிறிய படையலகின் தலைவராக விளங்கியவர் ஆப்ஷன்ல நாயக் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் 2ஆம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன? இதுல குமார சம்பவம் அவர் எழுதாதது. குமார சம்பவ சம்பு, முத்ராக்ஷசயா, தேவேந்திர குரவஞ்சி இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது. அடுத்தது கேள்வி. பின்வரும் தகவல்களை படித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்தில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றனர் என்பது இதுல வந்து சரியான கூற்றாகும். 1749 ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியை சாகு தோற்கடித்து கொன்றார். பேஸ்வாக்களின் கீழ் நீதிமுறை முழுமை பெற்றிருந்தது. தஞ்சை மராத்திய அரசின் போன்ஸ்லே வம்சத்து கடைசி அரசர் வெங்கோஜி. இதுல சரியான கூற்றுங்கிறது ஆப்ஷன் ஏ ஆகும். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசை படுத்துக. சிவாஜிக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க. சாம்பாஜி, ராஜாராம், சாகு, ராமராஜா, 2ஆம் சாகு என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பேஸ்வா யார்? அதுல பாலாஜி பாஜிராவ் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது? மராத்திய பேரரசின் தந்தை, முகலாய படையை தோற்கடித்தார், மிகச்சிறந்த ஆட்சியாளர், முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்றச் செய்தார் என்பது
கீழ்கண்டவற்றில் சிவாஜியோட மிகப்பெரிய சாதனை ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. வித்திய போஜா என அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்திய ஆட்சியாளர் யார்? வித்திய போஜா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சரபோஜி என்பது சரியான விடை. பாமினி சுல்தான்கள் காலத்தில் தராப் என அழைக்கப்பட்டது என்ன? பாமினி சுல்தான்கள் காலத்தில் தராப் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான், மாகாணம் என்பது சரி. அதிக வருடங்கள் ஆட்சி செய்ததன் அடிப்படையில் விஜயநகர அரச வம்சத்தை வரிசைப்படுத்துக. எந்த வம்சம் அதிக வருடம் ஆட்சி செய்த வம்சம்? இதுல சங்கம, துளுவ, சாளுவ, அரவேடு. ஆன்சர் பாருங்க, சங்கம வம்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவேடு வம்சம், துளுவ வம்சம், சாளுவ வம்சம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த காலவரிசையில் பார்த்தீங்கன்னா அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த அரச வம்சங்களாகும். சரியான வரிசையை தேர்ந்தெடு. விஜயநகர பாமினி அரசுகளில் மண்டலம், நாடுகளா, ஸ்தலங்கள், கிராமங்கள், இதில் சரியான வரிசை ஆன்சர் கரெக்டு தான். மண்டலம், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள் என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடு. கங்காதேவி, மதுரா விஜயம் சரி. ஆமுக்த மால்யதா தெலுங்கு மொழி காப்பியம் என்பது சரி. தெனாலி ராமகிருஷ்ணன் பாண்டுரங்க மகாத்மியம் என்பது சரி. ஜாம்பாவதி கல்யாணம் தெலுங்கு மொழி நாடக நூல் என்பது தவறான இணையாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. மூன்றாம் முகமதுவின் சிறந்த அமைச்சரான முகமது கவான் எங்கு ஒரு மதரசாவை நிறுவி 3000 கையெழுத்து நூல்களுடன் ஒரு பெரிய நூலகத்தையும் அமைத்திருந்தார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பீடார் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. பாமினி அரசு. அமீர் இ ஜூம்லா அப்படின்னா யாரு? கொத்வால், சதார் இ ஜஹான், நசீர். அப்படி ஆன்சர் பாருங்க. அமீர் இ ஜூம்லா நிதியமைச்சர். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா கொத்துவால் காவல்துறை தலைவர், சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி, நசீர் என்பது உதவி நிதியமைச்சரை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்ற பெயரில் எதனால் நாணயங்களை வெளியிட்டனர்? அது வெள்ளி, செப்பு, தங்கம், காகிதம். ஆன்சர் கரெக்டு தான். அவங்களுடைய தங்க நாணயங்கள் தான் வராகன் என அழைக்கப்பட்டன. பொறுத்துக. பாமினி அரசு. வக்கீல் உஸ் சுல்தானா, பேஸ்வா, வசீர் இ அசாரப், வசீர் உல். இதில் யார் யார் என்னங்கிறத பார்த்துடலாம். வக்கீல் உஸ் சுல்தானா என்பது ஆப்ஷன் ஏ தான், அதாவது பிரதம அமைச்சர். இல்லை வக்கீல் உஸ் சுல்தானா என்பது பிரதமரோடு இணைந்து செயல்பட்டவர். பேஸ்வா என்பது பிரதம அமைச்சர். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா வசீர் இ அசாரப் என்பது பார்த்தீங்கன்னா ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வை செய்தவர். வசீர் குல் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது கூற்றுகளை சரிபார்க்க. கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குன்றின் மீது 125 மீட்டர் உயரத்தில் உள்ளது. கோட்டையின் உயர்ந்த பகுதி பால கிசார் என அழைக்கப்பட்டது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றது. இதில் சரியான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் தவறு. மற்ற 3 கூட்டும். குன்றின் மீது 125 மீட்டர் உயரத்தில் உள்ளது என்பது தவறான ஒன்று. கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? ஆப்ஷனை பாருங்க. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் வந்து துளுவ வம்சத்தை சார்ந்தவராவார். விஜயநகருக்கு வருகை தந்த பயணிகளையும் அவர்களது காலத்தையும் பொறுத்துக. இபின் பதூதா எந்த ஆண்டு வந்தாரு? ஆன்சர் அப்படி பார்த்துடலாம். இபின் பதூதா 1333 முதல் 1345 வரை. அப்துல் ரசாக் 1443 முதல் 1445. நிகிடின் 1470 முதல் 74 வரை. நூனிஸ் 1520 முதல் 1537 ஆண்டு வரை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்கர் முறை பற்றிய தகவல்களை தரக்கூடிய ராய வாசகமு என்ன மொழியில் எழுதப்பட்டிருந்தது? ராய வாசகமு கண்டிப்பா தெலுங்கு என்பது சரியான விடை. கூற்று. விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள் மற்றும் ஒடிசாவை சார்ந்த அரசர்களிடையே மோதல்கள் ஏற்பட்டன.
கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் இவர்களுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருந்தன. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, கூற்று மட்டும் சரி, காரணம் தவறாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பொறுத்துக, இவங்கள எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? அடிக்கடி கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி. இபின் பதூதா மொரோக்கா நாட்டை சார்ந்தவர். நிகிடின் ரஷ்யா. அடுத்தவர் அப்துல் ரசாக் பாரசீகம். அடுத்தவர் டோமிங்கோ பயஸ் வந்து போர்த்துகீசியர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தலைக்கோட்டை போர் எப்போது நடைபெற்றது? அதாவது எந்த ஆண்டு? 1565 ஜனவரி 23 என்பது சரியான. இதைத்தான் நான் சொல்லுவாங்க ராஜ தங்கடி போர்னு அழைப்பாங்க. ஹசாரா கோவிலை இந்து கட்டடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் என்றது கூறியது யார்? ஹசாரா கோவில் வந்து இந்து கட்டடக்கலையின் முழு நிறைவு வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் என்று கூறியது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லாங் ஹர்ஸ்ட் என்பது சரியான விடையாகும். விஜயநகர அரசர்கள் யாருடைய அரச முத்திரையான பன்றி, அதாவது வராக முத்திரையை அரச முத்திரையாக கொண்டனர்? இதுக்கு முன்பாடியே அவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் அரச முத்திரை, அதாவது வராகம் பன்றி முத்திரையை தான் விஜயநகர அரசர்களும் அரச முத்திரையாக கொண்டிருந்தனர். பொறுத்துக, பசவ புராணம், அதே மாதிரி பாகவத புராணம், அடுத்தது ஹரவிலாசம், ஜாம்பாவதி கல்யாணம், சிதம்பர புராணம். இதை யாராரு இயற்றியதுன்னு அப்படி பாருங்க. பசவ புராணம் பீமா கவி, பாகவத புராணம் சேவிட்ஸ் புதவர், அடுத்தது கரவிலாசம் ஸ்ரீ நாதா, ஜாம்பாவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயர், அடுத்தது சிதம்பர புராணம் திருமலை நாதர் என்பது ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது பாத்தீங்கன்னா வராகனின் இடம்பெறாத விலங்கு உருவம் எது? வராகன்ல பாத்தீங்கன்னா காளை இருந்தது, யானை இருந்தது, கண்ட பிருண்டா என்ற கற்பனை பறவை இருந்தது, பசு கிடையாது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. விஜயநகர பேரரசில் வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வணிகர்கள் பார்த்தீங்கன்னா பலிஜா என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது பாருங்க, குமார வால்மீகி ராமாயணத்தின் எந்த மொழிப்பதிப்பினை எழுதினார்? எந்த மொழிப்பதிப்பினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் என்பது சரியான விடை. சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர் என்பது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அரவீடு வம்சத்தினர் புதிய தலைநகரை எங்கு உருவாக்கினர்? ஆப்ஷன்ல பாருங்க, அரவீடு வம்சத்தினர் புதிய தலைநகரை வெனுகொண்டாவில் உருவாக்கினர் என்பது சரியான விடை. கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் கட்டப்பட்ட சிம்மாசனம் போன்றவற்றை 1ஆம் முகமது ஷா இழப்பீடாக பெற்றதுடன் யாருடன் போரிட்டதன் விளைவாக கிடைத்தது? அவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள் அவங்களோட போரிட்டதுனால தான் அவருக்கு இந்த சிம்மாசனம் போன்றவற்றை 1ஆம் முகமது ஷா இழப்பாக பெற்றார், இழப்பீடாக. கீழ்கண்ட கூற்றுகளுடன் சரியானதை தேர்க. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தவர்கள் நவரத்தினங்கள் எனப்பட்டனர். தவறு. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தவர்கள் மகத்தானவர் ஆந்திர கவி பிதாமகா என்பது சரியான விடை. துளுப வம்சத்தார் பெனுகுண்டோவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை ஆண்டனர் என்பது தவறு. ராமராயருக்கு புகழை சேர்க்கும் வகையில் கோவிலின் நுழைவு வாயில்கள் ராயகோபுரம் என அழைக்கப்பட்டது என்பது தவறு. இதுல சரியான கூற்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தவர்களில் மகத்தானவர் ஆந்திர கவி பிதாமகா என்பது சரியான விடை. பாமணி அரசின் சிறந்த மொழியறிஞர் மற்றும் கவிஞர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, பாமணி அரசுல சிறந்த மொழியறிஞர் மற்றும் கவிஞர் சுல்தான் பெரோஸ் என்பது சரியான விடையாகும். கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எந்த இடம்? முக்கியமான கேள்வி. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிம்மாச்சலம் என்பது சரியான விடை. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் ராஜா கிருஷ்ணதேவ் என்பது சரியான விடை. கிருஷ்ணதேவராயர் மற்றும் அவரது அரசிகளின் உலோக படிமங்கள் காணப்படும் இடம் எந்த இடம்? கிருஷ்ணதேவராயர் மற்றும் அவரது அரசிகளின் உலோக படிமங்கள் காணப்படும் இடம் திருப்பதி என்பது சரியான விடை. கோல்கும்பா எனப்படும் முணுமுணுக்கும் அரங்கம் எங்குள்ளது?
இது கோல்கும்பா எனப்படும் முணுமுணுக்கு மரம் பிஜப்பூரில் உள்ளது என்பது சரியான விடை. பாமணி பேரரசில் பாமன் ஷாவுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? பாமன் ஷாவுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, புதுக்கோட்டை எந்த அரசர்களுக்கு இடையில் அமைந்திருந்தது? இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட கேள்வி. புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் தஞ்சாவூர் இடையே, அந்த அரசர்களுக்கு இடையே புதுக்கோட்டை அமைந்திருந்தது. விஜயநகர காலத்தில் வேதங்கள் குறித்த விளக்க உரைகளை எழுதியது யார்? விஜயநகர காலத்தில் வேதங்கள் குறித்த விளக்க உரைகளை எழுதியது சயானா என்பவர் சரியான விடை. சப்தஸ்வர இசைத்தூண்கள் மற்றும் கல்தேர் ஆகியவை எந்த கோவில் கட்டடக்கலையின் அதிசயங்களாக விளங்குகிறது? சப்தஸ்வர இசைத்தூண்கள் மற்றும் கல்தேர். ஆன்சர் கரெக்ட் தான், விட்டலசாமி கோவில் என்பது சரியான ஒன்று. விஜயநகர ஓவியர்களின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்தும் கோவில்கள் என்னென்ன கோவில்கள்? ஆப்ஷன்ல பாருங்க, கசாராவா, விட்டலசாமியா, வீரபத்ராவா, லெபாக்சி கோவிலா? ஆன்சர் விஜயநகர ஓவியர்களின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்தும் கோவில்கள் வீரபத்ரா மற்றும் லொபாக்சி கோவில். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தெலுங்கில் மனுசரிதம் எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, தெலுங்கில் மனுசரிதம் எழுதியவர் அல்லசாணி பெத்தண்ணா என்பது சரியான விடை. எந்த பாமணி சுல்தான் தான் வெளியிட்ட நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டார்? அந்த பாமணி சுல்தான் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் கங்கு என்பது சரியான விடை. முகமது கவானை பாதுகாவலராக வைத்து ஆட்சி செய்த பாமணி அரசன் யார்? முகமது கவானை பாதுகாவலராக வைத்து ஆட்சி செய்த பாமணி அரசன் 3ஆம் முகமது ஷா என்பது சரியான விடை. பாமணி பேரரசான பிஜப்பூர் பகுதியை ஆட்சி செய்த வம்சம் எந்த வம்சம்? அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல அடில் சாஹி வம்சம் என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, விஜயநகர அரசர்களில் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை? தங்க நாணயம், வராகன்னு பார்த்தோம். செப்பு நாணயங்கள் எவை? அந்த செப்பு நாணயங்கள் ஜிட்டல் என்பது சரியான விடையாகும். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.